நமஸ்காரம். கருத்து வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அது வரும்போது யார் இருவருக்கு நடுவில் கருத்து வேறுபாடோ அவர்கள் பிரிந்தே போக வேண்டியதுதானா? அது எந்த உறவாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக கூட இருக்கட்டும், அல்லது அந்த வேறுபாட்டை நீக்கிக் கொண்டு தொடர்ந்து அந்த நட்பு நீடிக்குமா? இரண்டு இடங்கள் கூறுகிறேன். இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சீதையை தூக்கி வந்தது குற்றம், இதை ராவணன் செய்திருக்க கூடாது என்பது விபீஷணனுடைய அபிப்பிராயம். அதை ராவணனுக்கு எடுத்து சொன்னார். ஆனால் ராவணன் கேட்பதாக இல்லை. நீ இந்த குலத்துக்கே ஒரு கோடரி காம்புன்னு ஏசினான். அது ராவணன் ஏசினதுனோடு நில்லாமல் தன் சிற்றப்பனை இந்திரஜித்தும் ஏசினான். சரி, இனி இவர்களிடத்தில் பேசி பயனில்லை என்று புரிந்து கொண்டு இந்த கருத்து வேறுபாடு சரியாகாது என்று தெரிந்து விபீஷணன் வெளியேறிவிட்டார். இத்தனைக்கும் இதற்கு முன்னால் ஒரு முறை ஹனுமான் தூது வந்தபோது அவரை கொன்றுவிட வேண்டும் ராவணன் சொல்ல, கூடாது, தூதனை கொல்லுவது தர்மம் இல்லை என்று விபீஷணன் எடுத்துரைக்க, அதை ராவணன் ஏற்றார். அதனால்தான் தண்டனையாக வாலில் நெருப்பு வைத்தான். அப்போது அந்த கருத்து வேறுபாடு எப்படியோ தீர்ந்து விபீஷணன் சொன்னதை ராவணன் ஏற்றார். ஆனால் அடுத்த முறை நடக்கவில்லை. என்ன காரணம்? முதல் முறை சொல்லும் போதும் இது தர்மம் இல்லைன்னு சொன்னார். சரி, நாம ஏன் தர்மம் இல்லாததை செய்ய வேண்டும் ராவணன் ஏற்றான். அடுத்த முறை சொன்ன போதும் சீதையை தூக்கி வந்தது தர்மம் இல்லைன்னு சொன்னார். அதை ராவணன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் கருத்து வேறுபாடு தீர்வதோ தீராததோ ஒரு பக்கத்தவர் தர்மத்தை ஒத்துக்கொள்ளுகிறாரா இல்லையா? தர்மம் நம்ம இருவரையும் தாண்டி தர்மத்தை பார்த்து தான் நடக்க வேண்டும். இது என் அபிப்பிராயமா உன் அபிப்பிராயமா என்பதை விட தர்மம் என்ன சொல்லுகிறது அதை மதிக்கிறோம்னு வந்தால்தான் கருத்து வேறுபாடு தீரும். அது குடும்பத்திலே கூட இருக்கட்டும். இவர் இப்படி சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறார் என்னால் எது சரின்னு தர்மம் சொல்லும். இது ஓரிடம். இதே விபீஷணன் ராமனிடத்தில் சரணம்னு வந்தார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லி சுக்ரீவனிடத்தில் விண்ணப்பித்தார். நான் வந்திருக்கிறேன்னு ராமனிடத்தில் போய் சொல்லுங்கள், என்னை ஏற்க சொல்லுங்கள்னு விண்ணப்பம் செய்தார். சுக்ரீவன் ராமனிடத்தில் போய் பேசினான். ஆனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு. இவனை ஏற்க கூடாது, இவனால் ஆபத்து வருங்கிறது சுக்ரீவனுடைய கருத்து. சரணம்னு ஒருத்தன் வந்துவிட்டால் அவனை கைவிட மாட்டேன், ஏற்றுத்தான் தீருவேன், இது ராமனுடைய கருத்து. ஒருத்தர் ஏற்க வேண்டும் என்கிறார், ஒருத்தர் கூடாது என்கிறார். இதுதான் கருத்து வேறுபாடு. ராமன் பல வாதங்களை எடுத்து வைத்து சுக்ரீவனுக்கு புரிய வைக்கிறார். என்ன குற்றமாக இருந்தாலும், எத்தனை தோஷமாக இருந்தாலும், சரணம்னு ஒருத்தன் வந்துவிட்டால் அவனை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இதுதான் தர்மம்னு சொல்ல கடைசியாக சுக்ரீவன் புரிந்து கொண்டார். சரி, ராமன் சொல்லுவதுதான் தர்மம், அதனால் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளுவோம்னு வந்தார். இல்லை, நான் சொல்லுவதுதான் தர்மம்னு வாதாடி இருந்தால் கருத்து வேறுபாடு தீர்ந்திருக்காது. ராமன்
தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறவே இல்லை. ஏற்கனவே சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை. சுக்ரீவன் ராமனிடத்தில் நட்பு கொண்டார். தங்கள் பழைய சண்டையை பற்றி சொல்லிக் கொண்டார். அப்போது வாலிதான் நாட்டை விட்டு என்னை ஓட்டினான், நான் ஏதோ நாட்டை எடுத்துக்கொண்டு விட்டேன்னு தப்பாக அபிப்பிராயம் வைத்திருந்தான். நான் இத்தனைக்கும் நாட்டை சமர்ப்பித்தேன், நீ இறந்து போய்விட்டாய் நினைத்து நாட்டை ஆண்டேன் அண்ணா. நீ இப்போது இருக்கிறாய், இதோ நாட்டை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னேன். காலில் விழுந்தேன். காலில் விழுந்தவனை துரத்தி துரத்தி அடித்தான். இதுதான் சுக்ரீவன் சொன்னது, அதான் உண்மை. அப்போதும் ராமன் என்ன பார்த்தார்? என்ன குற்றம் சுக்ரீவன் செய்திருந்தாலும் சரணம்னு சொன்ன பிற்பாடு வாலி அவனை காப்பாற்றி இருக்க வேண்டும். பின் எப்படி அடித்துக்கலாம்? ஆகவே குற்றம், அந்த குற்றத்துக்கு தான் வாலியை கொன்றார். அதனால் அப்போதும் ராமனின் நிலைப்பாடு அதுவே, இப்போதும் அதுவே நிலை. அது தர்மத்தின் நிலை, மாறமாட்டான். ஆனால் ராவணன் நிலை மாறிவிட்டான். ஒரு முறை தர்மத்தை கேட்டான், அடுத்த முறை கேட்கவில்லை. ராமன் அந்த தர்மத்திலிருந்து மாறாமல் இருக்கிறார். அதனால் இவர் சொன்னது எடுபட்டது, கருத்து வேறுபாடு தீர்ந்தது, விபீஷணனை ஏற்றார்கள். இதை நாம் புரிந்து கொண்டு நம்ம குடும்பத்திலோ நண்பர்களிடத்திலோ கருத்து வேறுபாடு நமக்கு வருமானால் ஒரு பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். நம்மை தாண்டித்தான் தர்மத்தை பார்க்க வேண்டுமே தவிர நான் சொன்னதா நீ சொன்னதா என்றிருந்தால் அது ஈகோ கிளாஷ்ல போய் முடிந்துவிடும். இல்லை, தர்மசாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது, இதைதான் ஒரு பக்கத்தவரும் சொல்ல வேண்டும், அடுத்த பக்கத்தவரும் ஏற்றாக வேண்டும். சற்று இப்படி முயற்சித்து பார்ப்போம், கருத்து வேறுபாடுகள் தீர்கின்றனவா பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.